ஒரு வேலையும் இல்லாமல் வெட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தப்பு கணக்கு மட்டும் போட்டாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிஃப்ட் த வே. இந்த உலகத்தில் நல்ல சக்தி அப்படிங்கிறது இருக்கிறது மாதிரி தீய சக்தி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தாங்க நம்ம பரவலாக அறிஞ்ச ஒரு உண்மையாக இருக்கும். அதே மாதிரி கெட்டவங்க மட்டும்தான் சூழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்கதாங்க செய்கிறாங்க. அவங்களுடைய மனசாட்சிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. பட் அது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அதற்காக எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த கெட்டவங்களுக்கு கூட இந்த நல்லவங்களையும் இணைச்சி பேசும்போது பார்த்தீங்கன்னா அது சரியாகவும் வராது. ஸோ எப்போதுமே இந்த உலகத்தில் நல்ல சக்தியும் இருக்குது, தீய சக்தியும் இருக்குது, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தாங்க ஒரு பரவலான ஒரு உண்மையாகவும் இருக்குது. நம்மளுடைய பார்வைக்கும் அது தாங்க தென்படும். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்கள்லாம் இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் யாருமே உதவாட்டியும் கூட ஒரு சில கரங்கள் மட்டும் அவங்கள தூக்கி விடுறதுக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற பட்டப்பெயர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரியான பெயர், அதாவது ஓடோடி போய் உதவுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வச்சுருப்பாங்க. அதுவே எவன் கெட்டவனாக இருக்கானோ அவனுக்கு ஒரு பேராக தான் இருக்கும். அவன் ஒன்றி அதே சுச்சுவேஷனில் கெட்டவன் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு போயிடுவான். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லவனுக்கும் நல்லவன் வல்லவன் அப்படிங்கிற பேரை கூட வாங்கிடுவான். பட் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தங்க ஓடோடி உதவினாலும் சரி, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப்பை கேட்கும் போதும் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருக்காங்க. என்ன வெட்டியாக தானே இருக்கான், இதை பண்ணனா என்ன அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு மட்டும் நீங்கள் வந்துடாதுங்க. தயவு செய்து அந்த மென்டாலிட்டியை மட்டும் கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் இருந்து தூக்கி வீசிடுங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்கிறது மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும். அவங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒருத்தங்களுக்கு உதவி அப்படின்ட்டு தேவைப்படும் போது அவங்களுடைய மனசாட்சி அப்படிங்கிறது உறுத்தும் பாருங்க. அது அவங்களுக்கு இறைவனாக கொடுத்த ஒரு வரம் அப்படின்ட்டு சொல்லலாம். அவங்களுக்கு ஒருத்தங்க கஷ்டப்படும் போது ஓடோடி உதவி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ அந்த உணரக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது. பட் அவங்கள இந்த உலகம் ஒரு இழிச்ச வாயனாட்டும் ஒரு பைத்தியக்காரனாட்டும் மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குமே தவிர, பட் அவனுடைய உதவியை ரொம்பவே ஈஸியாக எடுத்துப்பாங்க. பட் அவன் ஒரு உதவியில் நிற்கும் போது யாராச்சும் உதவுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன உங்ககிட்ட இவ்வளவு இருந்துச்சுல்ல, எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்த இல்லை, நீ படணும் அவசியம்தான், உனக்கு தேவையானதை நீ தான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும் சில உறவுகள் பேசுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் அந்த இடத்தை விட்டு நழுவி போயிடுவாங்க. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். யார் ஒருத்தங்க ஓடோடி உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ, இல்லது சமுதாயத்துக்காக இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தங்க ஓடோடி போய் உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதும் கிடையாது. எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் அவங்க வெட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறதும் கிடையாதுங்க. ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.